வேறு ஏதேனும் இருந்தால் ஆணைக்குழுவுக்கு தங்களால் கூற முடியும். தயவு செய்து இதுபோன்ற குற்றங்கள் நடக்க அனுமதிக்காதீர்கள். அப்பாவி பெற்றோர்களின் கண்ணீருக்காக இவர்களை விடுவித்தால் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காது. அந்த காலத்தில் என் பிள்ளைகள் அவ்வாறான வயதினை ஒத்தவர்களாக இருந்தால் எனது பிள்ளைகளுக்கு இப்படி நடக்கலாம். 1996 ஜூலை மாதம் 25ஆம் தேதி பிற்பகல் 3:50 அளவில் வின்சென்ட் பெர்னாண்டோ எனப்படும் ரெஜி பட்டலந்த ஆணைக்குழுவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யார் இந்த வின்சென்ட் பெர்னாண்டோ அல்லது ரெஜி? ரெஜினோல்ட் சில்வெஸ்டர் வின்சென்ட் பெர்னாண்டோ எனப்படும் ரெஜி பட்டலந்த ஆணைக்குழுவின் ஓர் சாட்சியாளர் ஆவார். 1980 திருகோணமலை நிலாவெளியில் உள்ள தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் சுற்றுலா விடுதியின் சுத்திகரிப்பு பணியாளராகவும் பராமரிப்பாளராகவும் ரெஜி பணியாற்றினார். இதன்போது இளைஞர் விவகார மற்றும் நலன்புரி அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க இந்த சுற்றுலா விடுதிக்கு சென்று இரவை கழித்துள்ளார். அப்போது ரணில் விக்ரமசிங்க விடுத்த அழைப்பின் பிரகாரம் அவர் ரணில் விக்ரமசிங்கவின் பட்டலந்த இல்லத்தின் பராமரிப்பாளராக பணியாற்றி வந்ததாக ரெஜி ஆணைக்குழுவிடம் தெரிவித்துள்ளார். அதற்கமைய ரணில் விக்ரமசிங்கவின் A2 முகவரியுடைய வீட்டின் பாதுகாவலராக ரெஜி பணிபுரிந்ததோடு A2 என்ற முகவரியுடைய வீடு அவருக்கு தங்குவதற்கு வழங்கப்பட்டது. ரெஜியின் ரகசிய அறிக்கை 1996 ஜூலை 25ஆம் தேதி பிற்பகல் 2:20 அவர் தனது ரகசிய அறிக்கையை வழங்க தொடங்கியுள்ளதுடன் ஆணைக்குழு முன் ஆஜராவதற்கு முன்னர் எவ்வாறு சட்ட ஆலோசனை பெற்றார் என்பது விளக்கியுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். வின்சென்ட் பெர்னாண்டோ பட்டலந்த ஆணைக்குழுவில் வழங்கிய ரகசிய வாக்குமூலம். எதிர்க்கட்சித் தலைவர் எனது மனைவிக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டிருந்தார். பெர்னாண்டோ இருந்தால் வந்து சந்திக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவ்வாறே இந்த பட்டலந்த ஆணைக்குழுவுக்கு ஆதாரம் தேவைப்பட்டது என்பதை நான் அறிந்தேன். ரெஜி இதனை தெரிவித்த போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார். ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பெயரில் ரெஜி அவரது வீட்டிற்கு சென்றுள்ளதுடன் அதன்போது அவர் அப்போது அவரது பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த சுதத் சந்திரசேகரவை சந்தித்தார். மேற்கோள் ஆரம்பம். வின்சென்ட் பெர்னாண்டோ பட்டலந்த ஆணைக்குழுவில் வழங்கிய ரகசிய வாக்குமூலம். அவர் என்ன கூறியுள்ளார்? பட்டலந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் உங்கள் பதிலை கூற உங்களுக்கு அவகாசம் இருப்பதாகவும் கூறினார். அப்படியானால் பாதுகாப்பு அதிகாரி கூறியதற்கு அவர் என்ன பதில் கூறினார்? சட்டத்தரணியிடம் போய் பதில் கூற தெரியும் என்று சொல்லிவிட்டு போலீஸ் தலைமையகம் சென்று பதில் சொல்லுங்கள் என்று அறிவுறுத்தியிருந்தார். ஆணைக்குழுவின் ரகசிய வாக்குமூலத்தை வழங்கிய ரெஜி பட்டலந்த வீட்டு தொகுதியில் கொலைகள் இடம்பெறுவது தனக்கு தெரியும் என தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். வின்சென்ட் பெர்னாண்டோ பட்டலந்த ஆணைக்குழுவில் வழங்கிய ரகசிய வாக்குமூலம். அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாவலர்களோடு டக்ளஸ் பீரிஸின் கீழ் பணியாற்றும் அதிகாரிகள் பேசுவது தனக்கு தெரியும் என்று கூறினீர்கள் அல்லவா? ஆம். குறிப்பிட்ட சிலர் கொல்லப்பட்டதாக நீங்கள் கூறியுள்ளீர்கள். யார் யார் கொல்லப்பட்டார்கள் என்பதல்ல, எந்த குழுவினர் கொல்லப்பட்டார்கள்? அவர்களின் கூற்றுக்கு அமைய மக்கள் விடுதலை முன்னணியை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டனர். B1 வீட்டில் தங்கியிருந்ததை பார்த்தீர்களா? எப்படி பார்த்தீர்கள்? ஒரு தடவை நான் மாலையில் அந்த இடத்திற்கு சென்று பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த இராணுவ அதிகாரிகளை சந்திக்க சென்றேன். அப்போது அவர்கள் ஒரு அறைக்குள் கைகள் கட்டப்பட்டு கண்கள் மூடப்பட்டு தரையில் கிடந்ததை பார்த்தேன். ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டில் இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் குறித்தும் ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்தின் பராமரிப்பாளராக இருந்த ரெஜி கருத்து தெரிவித்திருந்தார். போலீஸ் அதிகாரிகள் அந்த தகவலை அமைச்சருக்கு வழங்குவதை நீங்கள் எப்போதேனும் கேட்டிருக்கிறீர்களா? ஆம். அவ்வேளையில் அமைச்சர் அவர்கள் போலீஸ் அதிகாரிகளையும் இராணுவ அதிகாரிகளையும் அவ்வாறான செயலை செய்ய வேண்டாம் என எச்சரித்ததை நீங்கள் எப்போதாவது பார்த்தீர்களா? இல்லை. இந்த பயங்கரவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய சில பயங்கரவாதிகள் பற்றிய தகவல்களை போலீசார் வழங்கும் போது இது போன்ற செய்திகள் மற்றும் தகவல்கள் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று அமைச்சர் அவர்களிடம் கூறியதை நீங்கள் கேட்டதுண்டா? சில வேளைகளில் டக்ளஸ் அறிவுரை கூறுவதை கேட்டிருக்கின்றேன். என்ன மாதிரியான அறிவுரையை கேட்டிருக்கின்றீர்கள்? ஆஃப் பண்ணும் வசனங்கள் மூலம். என்ன மாதிரி? அவர் தனது அறைக்கு சென்றதும் டக்ளஸ் பீரிஸ் தனது படுக்கை அறையில் கலந்துரையாடுகின்றார். அந்த சமயங்களில் அவரை ஆஃப் பண்ணி போடுங்கள் என்று விரலை வைப்பார். யார் ஆஃப் பண்ணுவது என்பது எனக்கு தெரியாது. அவ்வாறான வசனங்களையே பேசுவர். டக்ளஸ் பீரிஸுக்கு ஆஃப் போடுங்கள் என்று கூறுவதும் உங்களுக்கு விரல் வைப்பதாகவும் நீங்கள் விடயங்களை அங்கு சுட்டிக்காட்டியுள்ளீர்கள். ஆம். நீங்கள் எதனை புரிந்து கொண்டீர்கள்? இல்லாமல் செய்வேன் என்பதை புரிந்து கொண்டேன். சந்தேக நபர்கள் பலரையும் வீடுகளுக்கு அழைத்து வந்து தடுத்து வைத்திருப்பதாக கூறினீர்கள். ஆம். அந்த வீடுகளில் ஒன்றும் கேட்காதா? சில சந்தர்ப்பங்களில் கேட்கும். என்ன கேட்கும்? எனக்கு முனகல் சத்தம் கேட்கும். அவர்களும் சித்திரவதைக்குட்படுத்தப்படுவது கேட்குமா? ஆம், கேட்கும். தெளிவாக கேட்குமா? கேட்கும்.
எவ்வாறான நேரங்களில் கேட்கும்? மாலை வேளைகளில். அந்த இடத்தில் தடுத்து வைப்பதற்காக அழைத்து வரப்படும் சந்தேக நபர்கள் சில நாட்கள் அந்த வீட்டில் தடுத்து வைக்கப்பட்டதன் பின்னர் அவர்களுக்கு என்ன நடக்கும்? அது தொடர்பில் தேடி ஆராய்ந்தேன். 2 நாட்களின் பின்னர் அவர்கள் காணாமலாக்கப்படுவர். 2-3 நாட்களின் பின்னர் அந்த வாகனங்களில் இரத்தம் இருக்கும். எந்த வாகனங்களில்? வேன்களில். இந்த ரகசிய வாக்குமூலம் வழங்கப்பட்டதன் பின்னர் அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆணைக்குழுவுக்கு முன்பாக அழைக்கப்பட்டார். அதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் ரகசிய வாக்குமூலம் வழங்கிய ரெஜி எனப்படும் வின்சென்ட் பெர்னாண்டோ ரகசியமான முறையில் கொல்லப்பட்டார். இந்த சாட்சியங்கள் உள்ளிட்ட முழுமையான தகவல்களை கொண்ட பட்டலந்த அறிக்கை 14,000 பக்கங்களை கொண்டது. 14,000 பக்கங்களில் பாரதூரமான குற்றங்கள் தொடர்பான பல தகவல்கள் அடங்குகின்றன. இவை குற்றங்கள் இல்லையா என்றே நாம் மீண்டும் மீண்டும் கேட்கின்றோம். இவற்றுக்கு இப்போது நீதி வழங்கப்படும்.